Hello friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கமெண்டில் நம்ம ஃப்ரெண்ட் ராதாகிருஷ்ணன் கிச்சா அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா அவர் வீட்டில் வந்து ஒரு மினி வின் ஜெனரேட்டர் ஓகேவா பிளான்ட் வந்து செய்ய போகிறதாகவும் அதுக்கு என்ன மாதிரி டைனமோ யூஸ் பண்ணலாம் என்னென்ன டைப்ஸ் அதோட ரேட்டோட கேட்டிருந்தார். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைனமோ என்ன அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைனமோ அப்படின்றது வந்து ஒரு டிசி மோட்டார். ஃபஸ்ட்டு 2 டைப்ஸ் ஆஃப் மோட்டார் இருக்குது. ஒன்று ஏசி மோட்டார், இன்னொன்று டிசி மோட்டார். நம்ம நல்லாவே தெரியும். ஸோ இப்போ டிசி மோட்டாரில் எப்படி வந்து டைனமோன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து டிசி மோட்டார் இல்லை ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிசி மோட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டரில் ஃபீல்டு வைண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர் வைண்டிங் அப்படின்னு இருக்கும். ஆர்மேச்சர் வைண்டிங் வந்து எல்லாத்துக்குமே பொதுவாக காமனாக இருக்கும். இப்போ ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா காயில் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பர்மனெண்ட் மேக்னெட். ஓகே, நம்ம வீட்டிலலாம் பார்க்குற ஸ்பீக்கர் மேக்னெட் யூஸ் பண்ணலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. பர்மனெண்ட் மேக்னெட் யூஸ் பண்ணால் அது ஜென்ரேட்டராக நம்ம ஈஸியாக வந்து ஜஸ்ட்டு ஷாஃப்டை சுற்ற வச்சா போதும், அவுட்புட்டில் நம்மளுக்கு பவர் கிடைக்கும். இதுவே ஃபீல்டுனா ஃபீல்டுக்கு ஒரு சப்ளை கொடுக்கணும், அது கொடுத்தா நம்ம ரொட்டேட் பண்ணும்போது பவர் கிடைக்கும். ஸோ இதுதான் பேசிக்கான பிரின்சிபல். இப்போ டிசி மோட்டார் அப்படின்னாலும் டிசி ஜெனரேட்டர் அப்படின்னாலும் டைனமோ அப்படின்னு சொன்னாலும் மூணுமே ஒரே ஃபங்க்ஷன் தான். ஓகேவா, டிசி மோட்டாரை நம்ம டிசி ஜெனரேட்டராகவும் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம ப்ராக்டிக்கலாக டூ இட் யுவர் செல்ஃப் யூஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்மனெண்ட் மேக்னெட், அதாவது ஃபீல்டு வைண்டிங், அதாவது ஃபீல்டு வைண்டிங்கில் வந்து பர்மனெண்ட் மேக்னெட் டைப்பை சூஸ் பண்ணால் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, நம்ம சின்ன டாய் மோட்டாரில் கூட பார்த்துருப்போம். ஓகேவா, அதெல்லாம் வந்து பர்மனெண்ட் மேக்னெட் டிசி மோட்டார். ஓகேவா, இப்போ ஏசி டைனமோ இருக்குது, டிசி டைனமோவும் இருக்குது. ஏசி டைனமோ பார்த்திங்கன்னா சைக்கிள், பழைய மாடல் நம்ம சைக்கிள்லாம் பார்த்திங்கன்னா ஏசி டைனமோ வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் வந்து அவுட்புட் கிடைக்கும் ஏசி. ஓகேவா, அது வந்து ஒரு 10 வாட்ஸ்க்குள்ளார தான் இருக்கும். ஸோ அது மூலிமா ஒரு லைட்டு வந்து ஃப்ரண்ட்டில் ஹெட்லாம்ப் வந்து க்ளோ பண்ண எரிய வைக்கலாம். இப்போ நீங்கள் ஏசியா டிசியான்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. பெட்டர் வந்து டிசி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 வோல்ட்டு தான் உங்களுக்கு அவுட்புட், ஏசி 12 வோல்ட் அவுட்புட் கிடைக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பூஸ்ட் பண்ணணும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் டிசி டைனமோ ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக இன்வெர்ட்டர் மூலயமா நம்ம ஏசி சப்ளைவாக மாற்றிக்கலாம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டைனமோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த டைனமோன்னு சொல்லலாம், டிசி மோட்டார் அல்லது டிசி ஜென்ரேட்டர்னு சொல்லலாம். ஓகேவா, நான் சும்மா எக்ஸாம்பிள் புரியறதுக்காக வந்து டிசி டைனமோ ஜென்ரேட்டர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து நீங்கள் மோஸ்ட்டாக வந்து அது அவ்வளோவா கிடைக்கிறதில்ல. நீங்கள் பழைய சைக்கிள் ஷாப்ஸ்லாம் போய் கேட்டால் ஏசி டைனமோ வந்து கிடைக்கும். ஓகேவா, அமேசானில் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் பெட்டர் டிசி யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா MY6812 அப்படின்ற மாடல் வந்து இருக்குது. ஸோ நான் இது எல்லாத்துக்கும் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா 100 வாட்ஸில் வருது. 12 வோல்ட் டிசி வந்து அவுட்புட்டாக நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக MY1016 அப்படின்ற மாடல் இருக்குது. இதில் வந்து 250 வாட்ஸ் வருது. 24 வோல்ட் டிசி வந்து அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்ததாக வந்து காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது RS775 பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டும் இருக்குது, 24 வோல்ட்டும் இருக்குது. அடுத்தது ஹைட்ராலிக் டெஸ்ட் மோட்டார். இது வந்து ஸ்பெஷலாக வந்து விண்ட் டர்பைனில் யூஸ் பண்ணுற மோட்டாரு. இல்லை 6 வோல்ட்டில் இருக்குது, 12 வோல்ட்டில் இருக்குது, 24 வோல்ட்டில் இருக்குது. இது எல்லாமே அவுட்புட் வந்து டிசி. ஓகேவா, இப்போ நம்ம இந்த 4 டைப் ஆஃப் மோட்டாரை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒவ்வொரு மோட்டாரோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாடல் பார்த்திங்கன்னா MY6812 அப்படின்ற மாடலு. அதில் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் எவ்வளோ அவுட்புட்டில் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 12 வோல்ட் வந்து மேக்ஸிமம் ஜென்ரேட் ஆகும். கரண்ட்டு பார்த்திங்கன்னா 6 amps. இப்போ கரண்ட்டு வோல்டேஜ் ரெண்டும் வந்து நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டில் வந்து ஷாஃப்டை ரொட்டேட் பண்ணுறோமோ அவ்வளோ வோல்டேஜும் அண்ட் கரண்ட்டு தான் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். ஓகேவா, நம்ம ஸ்லோவாக ஷாஃப்டை ரொட்டேட் பண்ணால் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து பவர் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். நம்ம ஃபாஸ்ட்டாக அதை ரொட்டேட் பண்ணும்போது, குயிக்காக ரொட்டேட் பண்ணும்போது அதோட ஃபுல் ரேட்டட் வரும். ஸோ அடுத்தது வாட்ஸ் பார்த்திங்கன்னா 100 வாட்ஸில் வருது. இது எனஃப். ஓகேவா, 100 வாட்ஸ்ன்றது ரொம்பவே அதிகம்.
100 வாட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை இன்வெர்ட்டர் மூலயமா ஏசியாக மாற்றோம்னா ஒரு ஃபேன் 2 லைட் அல்லது 3-4 லைட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எல்இடி லைட் யூஸ் பண்ணும்போது ஓகேவா, ஒரு ஃபேன் ஒரு 2 லைட் யூஸ் பண்ணால் அதுவே நம்மளுக்கு மேக்ஸிமம் போதும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அதோட டார்க் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.35 Nm/m என்எம்மில் இருக்கும். ஸோ டார்க்கும் ஓரளவு ஓகே தான். அடுத்ததாக இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2750. ப்ரைஸு எப்போவுமே வந்து டிசி மோட்டார் அப்படின்னு வரும்போது வந்து ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். நம்ம சின்ன சின்ன டாய் மோட்டார் பார்த்திங்கன்னா அதுவே 200-250 அது மாதிரி வரும். ஸோ அது போல் இருக்கும்போது இது போல் யூஸ்ஃபுல்லான மோட்டர்லாம் வந்து ப்ரைஸ் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா 2750 வருது. இதோட ஸ்பெஷலாக இது வந்து விண்ட் பவர் ஜென்ரேட்டருக்கும் யூஸ் பண்ணலாம், ஜென்ரேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். பட் இது ஸ்பெஷலாக வந்து எதுக்கு அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக் எலக்ட்ரிக் பைக்குக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு நீங்கள் எலக்ட்ரிக் பைக் செய்யலாம், அல்லது நீங்கள் என்னென்னலாம் அவுட்புட் வந்து உங்களுக்கு டிசி பவர் வேணுமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லா அப்ளிகேஷனுக்கும் இது எல்லா மோட்டாரும் வந்து சூட் ஆகும். ஓகேவா, ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பைக்ஸ். அடுத்ததான் நம்ம செகண்டாக பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன டைப்னா MY1016 அப்படின்ற டைப்பு. இதோட அவுட்புட் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டில் கிடைக்குது. இதோட கரண்ட் வந்து ஆஃப் ரோடில் வந்து ஓகேவா ஆஃப் லோடில் வந்து 7 amps வரைக்கும், ஃபுல் லோடில் வந்து 13 amps வரைக்கும் கிடைக்கும். ஓகேவா, அதாவது அந்த ஷாஃப்டோட ரொட்டேஷன் ஸ்பீடை பொறுத்து மேக்ஸிமம் வந்து 13 amps கிடைக்கும். அடுத்தது இதோட வாட்ஸ் பார்த்திங்கன்னா 250 வாட்ஸ். அடுத்ததாக இதோட டார்க் அவங்க டிஸ்கிரிப்ஷனில் எதுவும் கொடுக்கல, ஸோ அதை விட்டுருங்க. அண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது மற்றது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகம் தான், 3240. ஓகேவா, அடுத்து இதுவும் வந்து ஸ்பெஷல் எலக்ட்ரிக் பைக்குக்காக டிசைன் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இதோட பவர் வந்து ரொம்பவே அதிகம், 250 வாட்ஸ். ஓகேவா, இது யூஸ் பண்ணும்போது நம்ம நிறைய அப்ளிகேஷன் இது யூஸ் பண்ணும்போது நம்ம நிறைய அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதோட வோல்டேஜும் அதிகம், கரண்ட் அதிகம், அண்ட் பவர் ஆல்சோ அதிகம். ஓகேவா, இது பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா வின்டர் பைனுக்கு வந்து இது பெட்டராக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதோட அவுட்புட் பவர்ன்றது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக லோடு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து காமனாக யூஸ் பண்ணுற டிசி மோட்டார் தான். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான மோட்டார், RS775. இதில் பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு 24 வோல்ட்டுன்னு 2 ரேஞ்சில் கிடைக்குது. மேக்ஸிமம் வந்து 3 amps நம்ம எடுத்துக்கலாம். 100 வாட்ஸில் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா 0.5 Nm/m டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1000. இது வந்து ரொம்ப ஃபஸ்ட் குவாலிட்டி. RS775 வந்து நிறையா குவாலிட்டியில் இருக்குது. ஸோ 300 கூட இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் 1000 இல்லது ஒரு 600க்கு மேலே வாங்கினா குவாலிட்டி வந்து பெட்டராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா எந்த அப்ளிகேஷனுக்கு வேணாலும் நம்ம இது யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மோட்டரோட டிசைனு. நம்ம என்ன அப்ளிகேஷனுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, என்ன கேட்டிங்கன்னா இந்த மோட்டார் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். கம்மியான ப்ரைஸில் நம்மளுக்கு தேவையானது செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற போது இந்த மோட்டார் ரொம்பவே பெஸ்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் டெஸ்ட் மோட்டார். இது ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா விண்ட் பவர் ஜென்ரேட்டருக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, ஜென்ரேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது விண்மில்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, இம்ப்ளான்ட் சேர்த்து. இதோட வோல்டேஜ் ரேஞ்சு பார்த்திங்கன்னா 6 வோல்ட் 12 வோல்ட் 24 வோல்ட் 3 ரேஞ்சில் கிடைக்குது. கரண்ட் பார்த்திங்கன்னா 1.5 amps-லேருந்து 2 amps வரைக்கும் இதில் அவுட்புட் எடுத்துக்கலாம். வாட்ஸ் ரேஞ்ச் பவர் எவ்வளோ அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் வந்து கிடைக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1870. இது ஸ்பெஷலாக வந்து விண்ட் பிளான்ட்டுக்காக டிசைன் பண்ணி. இப்போ நம்ம பார்த்த எல்லா மோட்டாரோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே ஆர்டர்லேயே சீக்வன்ஸ்லேயே கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு எந்த மோட்டார் உங்களுக்கு பெஸ்ட்டாக படுது அப்படின்றத பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ தேங்க்யூ.